உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முழக்கத்தை பயன்படுத்திய தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் இன்றைய தினத்துல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு முக்கியமான முழக்கத்தை அவங்க பயன்படுத்தி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் பொலந்திருக்கிறாரு. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுடைய மனசுல என்ன வருது அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய முழக்கத்தை தமிழக வெற்றி கழகம் எவ்வாறு பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல அண்ணன் வன்னியரசு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொலந்திருக்காருன்னு சொன்னேன் தெரியுமா, அந்த மேட்ரிக் என்னன்றது சொல்லிடுவோம். அதாவது ஒண்ணு கிடையாது மக்களே, அதாவது இன்றைய தினத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விளாத்திக்குளம் எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, மார்க்கண்டேயன் அவர்கள், அவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் கைது பண்ணியிருக்கிறாங்க. காலங்காத்தாலே நேரா வீட்டுக்கு போயிருக்காங்க. எங்கிட்டும் தப்பிச்சு ஓடிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக வீட்டுல வச்சே லாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா திமுக இப்போ ஒரு குணம் இருக்குங்க. என்ன பண்றாங்கன்னா, சவுடால வாயை விட்டுறாங்க. வாயை விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, நேரா வெளிநாட்டுக்கு சிகிச்சை எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஓடி போயிடுறாங்க. சில நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு நெஞ்சு வலிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி அவங்களே படுத்துக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது இது மாதிரி தப்பிப்பதற்கு புது வகையான ஒரு யுக்திகளை கையாளுறாங்க. செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள்லாம் வெளியிலே வரல, தலைமறைவா இருக்கிறாங்க. அதனால தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விளாத்திக்குளம் எம்எல்ஏ உடைய வீட்டுக்கு நேரடியாக போய் எங்கிட்டும் தப்பிச்சு போக விடாம லாக் பண்ணி கைது பண்ணிடுறாங்க. சரி, கைது பண்ணிடுறாங்க. எதற்காக கைது பண்ணாங்க இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் ஷார்ட்டா நம்ம சொல்லிடுவோம். அதாவது 2 நாட்களுக்கு முன்பாக கோவில்பட்டியில ஒரு கூட்டம் போடுறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கூட்டத்துல விளாத்திக்குளம் தொகுதியினுடைய எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு, வீரியமா பேசுறாரு. அவர் பேசுகின்ற பொழுது என்ன பண்றாருன்னா, நிலை தடுமாறி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்களை ஒருமேல பேசுறாரு. அதே வேளையில கொலை மிரட்டல் விடும் விதமாக பேசுகின்றார். சட்டமன்றத்துக்குள்ள உள்ளவா, ஓ எலும்ப உடைக்கிறேன், இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை ஒரு எம்எல்ஏ பேசுறாருங்க 2 நாட்களுக்கு முன்பாக. சோ அந்த காட்சி சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆகுது. வைரலானோடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனநாயகவாதிகள், அம்பேத்கரிஸ்டுகள், தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள், இவங்க எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கின்றார்கள். சோ இதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைய தினத்துல காலையில காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக வீட்டுல போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சோ கொலை மிரட்டல் விடுத்ததற்காக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய அரசாங்கம் இவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. சோ கைது பண்ணோடனே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், ஐயகோ எங்களுக்கு கருத்து சுதந்திரம் கிடையாதா, நாங்கள் பேசக்கூடாதா, நாங்கள் பேசினா கைது செய்வீங்களா, இது பாசிச அரசாங்கமா இருக்கின்றது அப்படின்ற மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, போராட்டம் பண்ணாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் அண்ணன் வன்னியரசு அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் மைக்க நீட்டு கேட்கிறாங்க. இந்த இடத்துலதான் அண்ணன் வன்னியரசு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரே வார்த்தையில பொளந்து விட்டுருக்காரு. அதாவது பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இந்த மாதிரி மார்க்கண்டேயன் அவர்களை கைது பண்ணிட்டாங்களே, திமுகவுடைய மார்க்கண்டேயன் அவர்களை, நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதுக்குங்க கைது பண்ணாங்க, எது கைது பண்ணாங்க அப்படின்னா, முதலமைச்சரை சட்டமன்றத்துல விட்டு நான் எலும்ப உடைப்பேன்னு சொல்லியிருக்காரு மார்க்கண்டேயன், அதற்காக கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இதனால உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற மாதிரி அண்ணன் வன்னியரசு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதற்கு அண்ணன் வன்னியரசு அவர்கள் கொடுத்த பதில் என்னவென்றால், எலும்பு என்பது விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குதா, வேற யாருக்கும் கிடையாதா, எப்படி நச்சுன்னு பதில் சொல்லியிருக்காரு. எலும்பு என்பது விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குதா, வேற யாரும் கிடையாதா, பருத்திவீரன் படம் பாத்தீங்களா, நீ வெட்டினா மட்டும்தான் அருவா வெட்டுமா, நாங்க வெட்டினா அருவா வெட்டும். இந்த ஒரு டோன்ல அவர் என்ன பண்ணிருக்காரா, எலும்பு என்பது விஜய் அவர்கள் மட்டும்தான் இருக்குதா, இங்க எல்லாருக்குமே எலும்பு இருக்குது, எல்லாருடைய எலும்பும் உடையத்தான் செய்யும். இந்த ஒரு தோணியில அண்ணன் வன்னியரசு அவர்கள் நச்சுன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார். உண்மைதானே? ஏங்க, நீங்க எதிர்கட்சியாக இருந்தீங்க அப்படின்னா, 75 ஆண்டு கால பழமையான கட்சி அப்படின்னா, உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தாலும் பேசுவீங்களா, உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? தமிழ்நாடு மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருங்க திரு ஜோசப் விஜய் அவர்கள் தைரியமா சொல்றீங்க எலும்பு உடைப்பேன்னு.
என்ன தைரியத்துல சொல்றீங்க? இதுதான் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளா? இதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளா? திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 75 ஆண்டு காலமாக வன்முறை செய்வதை மட்டும்தான் கற்றுக்கொண்டதா? அப்ப என்ன அர்த்தத்துல எலும்போட பேன் பேசுறீங்க? எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு தெரியுமா? சட்டமன்றத்துக்குள்ள விட்டு முதலமைச்சருடைய எலும்பு உடைப்பாங்களாமா. பகிரங்கமான கொலை மிரட்டல்கள் இது எல்லாமே. இதுவே இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருந்து முதலமைச்சராக இருந்து மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் சும்மா இருப்பீங்களா? சும்மா இருப்பீங்களாங்க? இது கருத்து சுதந்திரம் அப்படின்ற மாதிரி கடந்து போவீங்களா? சும்மா இருப்பீங்களா? அதனாலதான் நான் வன்னியரசு அவர்கள் தெளிவாக சொல்றாரு, எலும்பு என்பது அது முதலமைச்சர் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே எலும்பு இருக்குது. எல்லாருடைய எலும்பும் உடையும் தருவாயில் தான் இருக்கும். யார் அடிச்சா எலும்பு உடையதான் செய்யும். அண்ணன் வன்னியரசு சொன்ன ஸ்டேட்மெண்ட். இதைத்தான் சொல்றேன். அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஒரே வார்த்தையில் நச்சுன்னு அடிச்சு உடைச்சிருக்கிறாரு திமுகவை. சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஆரம்பத்துல சொன்னேன் தெரியுமா, விசிகாவுடைய முழக்கத்தை பயன்படுத்திய தமிழக வெற்றி கழகம். அந்த முழக்கம் என்ன? விசிகாவுடைய பர்டிகுலரான அந்த முழக்கம் என்ன அப்படின்றத சொல்றேன். விசிகாவுடைய கொள்கை முழக்கங்கள்ல பல முழக்கங்கள்ல முக்கியமான ஒரு முழக்கம் வந்து இருக்குது. அதுதான் அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி. இது விசிகாவுடைய கொள்கை முழக்கம். இன்னும் சொல்ல போறாதா, இது விசிகாவுடைய கொள்கை முழக்கம் என்பதை விட தமிழ்நாட்டில் இருக்க விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த விளிம்பு நிலை மக்களுடைய முழக்கம். யார் யாரா எளிய மக்களுக்காக களமாடுகின்றார்களோ அந்த கட்சிகளுக்கும் கூட பொருந்தக்கூடிய ஒரு முழக்கம் தான் அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி. இதைத்தான் தமிழக வெற்றி கழகம் இன்றைய தினத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அடங்கமறு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மார்க்கண்டையன் அவர்கள் அவர் எவ்வளவு துணிச்சலா சொல்றாரு, முதலமைச்சருடைய எலும்பை ஒட்டப்பேன்னு சொல்றாரு. அப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் மார்க்கண்டையனுடைய அச்சுறுத்தலுக்கு பயப்படாம அடங்க மறுத்திருக்கின்றது. இன்றைய தினத்துல அடங்க மறுத்து இருக்குது. அடங்க மறுத்து போய் என்ன பண்ணிருக்காங்க, மார்க்கண்டையன் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். சோ அடங்க மறு. அத்துமீறு, அத்துமீறு என்ன? இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பண்ணையார் கட்சி சில பல வரைமுறைகளை வைத்திருக்கின்றார்கள். சமூக நீதி நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு வெறும் 4 அமைச்சர் பதவிகள் மட்டும்தான், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பது கிடையாது. இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்தாந்தத்திற்கு அவங்க ஒரு வரையறைய வச்சிருந்தாங்க, அவங்க ஒரு அத்து போட்டு வச்சிருந்தாங்க. அந்த அத்தை தமிழக வெற்றி கழகம் மீறி இருக்கின்றது. அத்து மீறு. நீ பட்டியல் சமுதாய மக்களுக்கு வெறும் 4 அமைச்சர் பதவி சொல்றியா, நான் கொடுக்கிற 8 அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா? அத்து மீறி இருக்கிறாங்களா? அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் போட்டு வைத்திருந்த அத்துகளை தமிழக வெற்றி கழகம் மீறி இருக்கின்றது, மீறி இருக்கின்றது. சோ அதான் அடங்கமறு, அத்து மீறு. திமிரி எழு. திமிரி எல்லாம் என்ன? நாங்க எங்களுடைய வாய்ஜால வார்த்தைகள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்தை அடக்கி ஒடுக்கி விடலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க அடக்கி ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னடா என்ன அடக்குறது, நான் திமிரி எழுந்து காட்டுறேன் பாடுற மாதிரி தமிழக வெற்றி கழகம் இவங்க திமிரி எழுந்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடக்குமுறையின் மூலமாக, ஒடுக்குமுறையின் மூலமாக தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று என்ன பண்ணிருக்காங்க, திமிரி எழுந்திருக்கிறாங்க. அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி. திருப்பி அடி. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் திருப்பி அடிச்சு இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணையோடு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அட்டூழியங்களை அடித்து உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடிக்கிறாங்களா? அடிக்கிறாங்களா? அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் அண்ணன் வன்னியரசு அவருடைய அந்த பர்டிகுலர் ஸ்பீச். எலும்பு என்பது உனக்கு மட்டும்தான் இருக்குமா? இங்க இருக்கிற எல்லாருக்குமே எலும்பு இருக்கும், எல்லாருக்குமே எலும்பு இருக்கும். இதைத்தான் வன்னியரசு சொல்லியிருக்காரு. சோ விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அந்த கொள்கை முழக்கமான அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி, இந்த கொள்கை முழக்கத்தை தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய ஆட்சியில பயன்படுத்தி திறம்பட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், நடத்தி கொண்டிருக்காங்க. இப்ப எனக்கு இதுல என்ன கேள்வி அப்படின்னா, இந்த பெரியாரிஸ்டுகள் இருக்காங்க தெரியுமா, பெரியாரிஸ்டுகள். இந்த பெரியாரிஸ்டுடைய நிலைப்பாடுகள் என்ன? நிலைப்பாடுகள் என்ன? பொது வழியில பகிரங்கமாக ஒருத்தர் முதலமைச்சருடைய எலும்பை உடைப்பேன்னு சொல்றாரு. இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுடைய நிலைப்பாடு என்ன? நிலைப்பாடு என்ன? இந்த வன்முறை சார்ந்த செயல்பாடுகளை, வன்முறை சார்ந்த பேச்சுகளை இன்னைக்கு இருக்கிற பெரியாரிஸ்டுகள் ஆதரிக்கின்றீர்களா? பெரியாரியம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டு கொடுத்து முட்டி தூக்குவது மட்டும்தான் பெரியாரியமா?
யார் யாரெல்லாம் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் தவறு செய்கின்றார்களோ அந்த கட்சிகளை கண்டிக்க வேண்டியது ஒவ்வொரு பெரியாரிஸ்டுடைய வேலை. ஆனா நீ பெரியாரிஸ்டு கண்டிக்கிறாங்களா? கண்டிக்கவில்லை. மாறாக தந்தை பெரியாருடைய அந்த கைத்தடிய திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்காக மட்டும்தான் பயன்படுத்தி இருக்காங்க. இதுதான் பெரியாரியமா? இதான் பெரியாரியமா? தந்தை பெரியார்கள் இதான் சொல்லி கொடுத்தாரா? அப்ப இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகள் நாங்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கின்றதுங்க. தேவை இருக்குது. திமுக மட்டும் தான் கடைசி வரைக்கும் பெரியாரிஸ்டு முட்டு கொடுக்கின்ற அவசியம் கிடையாது. தந்தை பெரியார்கள் அப்படி நினைச்சிருந்தாரு அப்படின்னா அவர் தேர்தல் அரசியல் டைரக்டா உள்ள போயிருப்பாப்ல. தேர்தல் அரசியல் உள்ள போய் என்ன பண்ணிருப்பாரு, நானும் முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிருப்பாரு. ஆவதற்கு அவருக்கு வல்லமைகள் இருந்தது. ஆனா அவர் ஆகல. ஏன் ஆகல? எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கேள்வி எழுப்ப வேண்டும். எதிர்கட்சி சரியாக செயல்படவில்லை என்றால் கேள்வி எழுப்பணும். இதற்காக தான் தந்தை பெரியார்கள் தேர்தல் அரசியலுக்குள்ள போகாம வெளியில் நின்று அனைத்து கட்சிகளையும் விமர்சனம் பண்ணாரா? ஆனா இன்னைக்கு இருக்க பெரியாரிஸ்டுகள் என்ன பண்றீங்க? திமுகவுக்கு முட்டு கொடுப்பது மட்டும்தான் வேலையா பாத்துக்கிறீங்க. மக்களை நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு முதலமைச்சரவே இன்னைக்கு இருக்கிற திமுக பகிரங்கமா எலும்பு உடைப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க பகிரங்கமா மிரட்டல் விடுக்கிறாங்க அப்படின்னா, அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற சாதாரண சாமானிய மனிதருடைய நிலை என்ன? கடந்த 5 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலகட்டத்தில் இங்க இருக்கிற விளிம்பு நிலை மக்கள் எத்தனையோ பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஏதாச்சும் கேள்விகள் கேட்டார்கள் என்றால் முதலமைச்சர் அவர்களே எலும்பு உடைக்கிறேன்னு சொல்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இருக்க சாதாரண சாமானிய மனிதர்கள் சும்மா விட்டுருவாங்களா? அப்ப சமூக விரோத கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த லட்சணத்துல இன்றைய தினத்துல நம்ம எக்ஸ்எம்எல்ஏ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டன அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கையில சொல்றாரு கருத்து சுதந்திரம் கிடையாதா அப்படின்றாரு. இது எப்படிங்க கருத்து சுதந்திரம் வரும்? முதலமைச்சரோட எலும்பை உடப்பேன்னு சொல்றது எப்படிங்க கருத்து சுதந்திரம் வரும்? கருத்து சுதந்திரம் கிடையாதா அப்படின்றாரு. கருத்து சுதந்திரம் கிடையாதுன்றா. நீங்க முதலமைச்சர் இருக்கப்ப யாராச்சும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சும்மா இருந்திருப்பீங்களாங்க? என்னங்க நியாயம்? ஒரு லாஜிக் இல்லையா? சோ ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போக்கு என்பது இதுதான், அரசியல் போக்கு என்பது இதுதான். சோ தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அட்டூழியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரப்போகின்ற அத்தனை ஆட்சிகளிலுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கலாமா வாக்களிக்க வேண்டாமா என்பதனை தமிழக மக்களாகிய நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு, கற்பை ஒன்று புரட்சி என்று புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.